காயத்ரி அவர்களுக்கு உற்சாகமான கரவசம் கொடுங்க. இங்க அருமையான ஒரு பட்டிமன்றம், அது எங்க கிராமத்துல நடந்துகிட்டு இருக்கு. சிட்டில ஒண்ணும் பட்டிமன்றம் நடக்கல, கிராமத்துல நடந்துட்டு இருக்கு. அது கிராமத்துக்காக பேசுறதுக்கு 3 சிங்கம், 2 பெண் சிங்கம், ஒரு ஆண் சிங்கம். இதுல எது ஆண் சிங்கம் பெண் சிங்கம் நீங்களே எழுதி கொட்டிக்குங்க. பூராமே ஒரே மாதிரி சிங்கமா தான் இருக்கீங்க. அழகா ஒரு நடுவர், நீங்களும் ஒரு சிங்கம் மாதிரி. ஆஹா, சிங்கம் மாதிரியா? சிங்கம் தான். நல்ல வழிக்கு ஈமு கோழி இல்லாம இருந்தீங்களே. அக்கா சொன்னாங்க இவங்க எல்லாம் வந்து அவ்வளவு ஒரு மரியாதை கொடுப்பாங்களாம் கணவருக்கு. என்னங்க மரியாதைன்னு இருக்கீங்க? கிராமத்துல பாருங்க, கணவன் மனைவியோட காதல், அந்த அந்யுன்யம் இருக்கு பாத்தீங்களா, அவ்வளவு அருமையா இருக்கும் பார்க்க. பொண்டாட்டி அப்படி அடங்கி போவாங்க, இதை பண்ணு அதை பண்ணு, மிரட்டிலாம் கூட தேவையில்ல, இதை பண்ணுமான்னு அப்படி ஆசையா அன்பா சொன்னா அதை செய்வாங்க மனைவி. சிட்டில எப்படி தெரியுமா, நகரத்துல நீங்க பாருங்க, ஆண் தான் வந்து பொண்டாட்டியா இருப்பான், பெண் தான் கணவனா இருக்கும். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன பெண்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெத்தில போட்டு வச்சிருப்பாங்க, கழுத்துல தாலி தொங்க, மெட்டி போட்டிருப்பாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சான். கல்யாணம் ஆணையும் கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கேற்ற மாதிரி மெச்சூர்டா இருப்பாங்க, அழகா உங்களை மாதிரியே. ஐயோ, எவ்வளவுதான் இன்னைக்கு சம்பளத்தை சேர்த்தாருன்னு தெரியல. ஆனா சிட்டில பாருங்க, கல்யாணம் ஆன பொம்பளை பிள்ளையும் கண்டுபிடிக்க முடியாது, ஆம்பளை பிள்ளையும் கண்டுபிடிக்க முடியாது. இதுலயும் ஆம்பளை பிள்ளைல கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நான் சொல்றேன், ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஏன்னா கிராமத்தில் இருக்கிற ஆண்களுக்குலாம் வந்துட்டு அழகாக அப்படி தைரியமாக அப்படி மீசையெல்லாம் முறுக்கிட்டு நடப்பாங்க. இந்த சிட்டியில் இருக்கிற ஆம்பளை பசங்களாம் பாருங்கள், பெண்களுக்கு எல்லாம் தாலி கட்டியிருப்பாங்க, பெண்களுக்கெல்லாம் கழுத்தில் தாலி தொங்கும், பெண்களுக்கெல்லாம் கழுத்தில் தாலி தொங்கும். ஆனால் ஆண்களுக்கெல்லாம் கழுத்தே தொங்கும். தலையாடி இன்னைக்கு சாம்பார் வைக்கலாமா, இன்னைக்கு ரசம் வைக்கலாமா, உங்கள் அம்மாவை அடித்து விரட்டி விட்டுமா, என் தங்கச்சி இங்கே கூட்டுங்க, அதுக்கு முன்னாடி நம்மளால் தலையை வேக மாட்டோம். சிட்டியில் அவ்வளோ பிரச்சனை நடக்கும். இப்போ நான் சிட்டியில் வளர்ந்த பிள்ளை தான், இப்போ சிட்டியில் தான் இருக்கேன். நான் சத்தியமா சொல்றேன், கிராமத்து முறைப்படி நான் வந்து கல்யாணம் பண்ணனா சத்தியமா தனி கொடுத்துற போக மாட்டேங்க. கை தட்டுடா, தனி கொடுத்துற போக மாட்டேன்னு சொல்றேன். சத்தியமா நான் தனி கொடுத்துற. சிட்டில இருக்கலாம் மாடர்னா Dress, ஒரு அம்மெல்லாம் ப்ளவுஸுங்க புல்லட் ப்ரூஃபா, அந்த ஜாக்கெட் புல்லட் ப்ரூஃபா. ஆமா வந்திருக்கு. ஆமா, சத்தியமா நான் தனி கொடுத்துற போக மாட்டேன் நடுவர்களே. என் வலது கால் எடுத்து எங்க மாமியார் வீட்டுல வச்ச உடனே மாமனார் மாமியாரை தனி கொடுத்தனா அனுப்பிச்சிருவேன். முடிஞ்சா சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். இப்படிதான் எல்லா சிட்டில வாழ்ற எல்லா பெண்களுடைய அந்த மனசுல இருக்கிற எண்ணங்கள்லாம் இருக்கு. நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம மட்டும்தான் இருக்கணும். உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நகரத்துல மம்மி ரிட்டர்ன்ஸ் படம் வந்த மாதிரி அம்மி ரிட்டர்ன்ஸ் மறுபடியும் வரணும். அம்மி ரிட்டர்ன்ஸ் வந்து அரைச்சாதான் அதுக்கு கெட்ட. பாருங்க, கிராமத்துல 85-90 வயசுலயும் 90 வயசுலயும் அவ்வளவு சிக்குன்னு இருக்குங்க. என்ன காரணம்னா, நல்ல உலக்கில் இடிக்கும் போது பாருங்க அப்படியே வேர்ங்க, அது ஒரு சவுண்டோட கெட்ட அசுத்தலாம் வெளியே வந்து கொலஸ்ட்ராலே இருக்காதுங்க. உண்மையிலே எங்கள் அப்பாவோட அம்மா 124 வயசில் இறந்து போச்சு. பேப்பர்லேயே போட்டிருந்தோம். என்னன்னா கூழ் களி தான் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? அதே பாருங்க, அந்த கண்ணாக்கி செல்லை தான் இன்னைக்கெல்லாம் அது போடுறீங்களே நகரத்தில். எங்க ஒரு காலத்தில் 40 வருஷம் முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுங்க. கொலையே நடந்தா கூட ஜன்னல் திறந்தா பார்த்துச்சுங்க. என்னாச்சு, மாரிமுத்து போயிட்டானா கதை போட்டுங்கடி. அந்த காலத்துல ஜன்னல் பின்னால் பெண்கள், இப்போ பாருங்க பெண்கள் பின்னால ஜன்னல், ஜாக்கெட்ல ஜன்னல் ஏணி போட்டு நல்ல பொடி வச்சு ஒருத்தன் ஆசாரி கொடுத்து நெசத்திலே நல்ல நிலைய வைங்கன்னு சொல்லி அவன் ரீப்பரை கட் பண்ணி 4 பக்கம் ஆணி அடிச்சு ஸ்கிரீன்லாம் போட்டிருக்கேன். எதுக்கு, மழை காலத்துக்கு ஓப்பன் பண்ணிக்க. கொசு வலையெல்லாம் போட்டு விடுறான். அதை விட பார்த்துக்க 2 கயிறை கட்டி தொங்க விட்டு போறேன். அந்த பிள்ளை துணி நிறைய இருக்குன்னு சொல்லி லென்த்தா வச்சு விட்டேன் கயிறை. அந்த பிள்ளை 2 கிலோமீட்டர் போச்சு, இங்க ஒருத்தர் மீச்சிட்டு நிற்கிறேன். தம்பி விடுப்பா, ஆஃபீஸ் போகணும். அப்படி சின்ன கயிறை வச்சு அதில் குண்டை கட்டி தொங்க விடுறான். இந்த குண்டு சட்டார்னு ஏறி ஒருத்தன் கண்ணை கலைக்க 6 மாசமா அரவிந்த் ஆஸ்பத்திரியில் குளுக்கோஸ் அடிக்கிட்டு. எவ்வளவு டென்ஷன் இது இருந்துச்சா கிராமத்தில். அப்படியே கம்மாயில் போய் குளிக்குங்க. கரம்ப மண், அந்த கரம்ப மண் ஓரத்தில் இருக்க மண்ணை அந்த கம்மாயில் ஓரமாக இருக்கும், கருப்பாக இருக்கும். சாம்போட குவாலிட்டி முன்னும் பார்த்தீங்களா? அப்படி நீ விட்டுச்சுன்னா அப்படி 5 அடிக்கு முடி. நகரத்துக்குள்ள எப்படின்றது தனியாக விழுந்து நாய் தூக்கிட்டு ஓடுது பின்னாடி. வீட்டுக்காரே கூட என் கொண்டாடிது புதுசாக வாங்கினேன். அதுக்கு என்ன தெரியும் புதுசாக வாங்கினது? லப்புனா அங்கே போய் குப்பையில் விட்டு கொதறி போட்டுருக்கு. என்ன நிலைமைக்கு ஆளாயிருக்கும். இந்த இப்போ கிளம்பி வந்தோமே, கிராமத்துக்காரன் நம்மளாம் எப்படி வேகமாக வந்தோம். ஆமாம், இந்த நகரத்து பிள்ளைகளை பார்த்தீங்களா, அன்னலட்சியம்லாம் பாருங்க, 3.5 மணி நேரம் ஆச்சு கிளம்பி வர. ஆள் 3 அடி தான், ஆனால் 3.5 மணி நேரம் எதுக்கு? அந்த கிரீம் எடுத்து போடுது, இந்த கிரீம் எடுத்து போடுது, பக்கத்தில் ஐஸ்கிரீம் அதையும் எடுத்து போடுது. என்ன பார்ப்போம்னா குழுன்னு இருக்கும் சார். வெயில் காலத்துக்கு வெளியே வந்தால் ஒரு சாமியார் ஓம் கிரீம் சாமி, அந்த கிரீம் வாங்கடி எடுத்து வச்சிருக்கலாம். எந்த கிரீம் கட்டிருக்கீங்க? இத்தனை கிரீமும் போட்டு வந்து உட்கார முடியாது. இதான் நகரத்து வாழ்க்கை. ஆமா, கிராமத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாரும் அழகா பொட்டு வச்சிருப்பாங்க, குங்குமத்துல பொட்டு வச்சிருப்பாங்க. இங்க ஒரு பொட்டு, இங்க ஒரு பொட்டு, பட்டை கட்டெல்லாம் அடிச்சு சூப்பரா இருப்பாங்க. ஏன் பொட்டு வைக்கிறோம் பெண்கள் எல்லாம்? ஏன் பெண்கள் எல்லாம் பொட்டு வைக்கிறோம்? புருஷன்லாம் பொட்டுன்னு போயிடக்கூடாதுன்னு பொட்டு வைக்கிறோம்.
அப்போ ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறாள்லாம் பேசாம ஓட்டிக்கிட்டு போறக்கா? அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஏங்க இதை கூட விடுங்க, குழந்தைங்களை பார்த்துக்கோங்களேன். இந்த சிட்டியில் படிக்கிறப்போ அந்த பிள்ளைங்கெல்லாம் பாருங்க, நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்களேன். ஏபிசிடி சொல்கிறான், கரெக்டாக சொல்லுவான். ABCDEF எல்லாம் சொல்லுவான். இங்கிலீஷில் சரளமாக பேசுவான். 1 2 3 சொல்லி எல்லாம் பேசுவான். A to Z அவனுக்கு நல்லா தெரியும். எங்கள் வீட்டுக்கு வழி சொல்கிறான்னு, ஐயா ஆட்டக்காருக்கு தான் தெரியும், ஆட்டா வந்தால் தான் போக தெரியும் அப்படின்னா. இதை கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்களை பாருங்க, கிராமத்தில் வந்து கேட்டு பாருங்களேன். புதுசாக நீங்கள் அவனுக்கு வீட்டு அட்ரஸ்லாம் கேட்க தேவை. அவங்ககிட்ட போய் ஒரு அட்ரஸ் கேளுங்க. டே தம்பி, ராமசாமி வீட்டுக்கு எப்படி போனோம்? யார் நீ? எங்கேருந்து வர? யார் வீட்டுக்கு வந்திருக்க? எப்படி வந்த? புதுசாக இருக்க ஆள். சின்ன பையன் பேசுவான் நடுவர்களே. அதுக்குள்ளே அந்த ஆளுக்கு 40 வயசு ஆயிரும், படுத்துருவார். இத்தனை கேள்வி கேட்டா ரேஷன் கார்டெலாம் கேட்டுக்கிட்டு. ஆமாம், நீங்கள் கிராமத்தில் பாருங்க, நீங்கள் இந்த சிட்டியில் இருக்கிற பிள்ளைங்களா இடுப்பில் தூக்கி வச்சுக்கோங்க. அம்மா சொல்லும், ஃப்ளாட் அப்போ பெரிய ஃப்ளாட்டாக இருக்கும், அந்த ஃப்ளாட்டில் உச்சியில் நின்று கிடைங்கப்பா, அதான் நீலாம் சாப்பிடுப்பா 2 இட்லியை ஊற்றுறதுக்கு ஊர் ஃபுல்லாக காட்டும். அந்த மாதிரி பூச்சாண்டி அங்கே பாரு, இது சாப்பிடவே மாட்டேங்கிட்டு இருப்பான். கிராமத்தில் பாருங்க, அவன் பாட்டுன்னு விளையாடுவான், ஓடுவான், ஓடி வந்துட்டு ஒரு இட்லி உள்ளே விட்டுருவான். உள்ளே விட்டுட்டு ஏமா தோசை சுடலை? இப்போதானே நான் சாப்பிட்டேன். அது அப்போ சாப்பிட்டேன். அப்படி இருப்பாங்க. விளையாடணும், பிள்ளைங்கன்னா ஜாலியாக விளையாடணும். பிள்ளைங்க வந்து மண்ணில் விளையாடுற வரைக்கும் சந்தோஷமா இருந்தாங்க. மனசு அழுக்காகல. எப்போ வந்து வீடியோ கேமில் விளையாட ஆரம்பிச்சானே அப்போவே மனசு அழுக்காயிடுச்சு நடுவர்களே. பிள்ளைங்க மண்ணில் விளையாடுவாங்க. தயவு செய்து ஃபோனை கையில் கொடுத்து எந்நேரமும் ஃபோனு, எந்நேரமும் வீடியோ கேமு. திருவிழா ஒன்று எல்லா கிராமத்துலையும் எடுப்பாங்க. எதுக்கு திருவிழா எடுக்கிறாங்க? அந்த திருவிழாங்கிற வார்த்தை அப்படி திருப்பி போட்டு பாருங்களேன், விழாதிருன்னு இருக்கும். எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையில் விழாமல் இருப்பதற்காக தான் திருவிழான்னு ஒன்று எடுக்கிறாங்களே. அது கூட கிராமத்தில் தான் இருக்கே தவிர சிட்டியில் எந்த திருவிழாக்களும் எடுக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் அந்த பக்கம் திருப்பி கொடுக்குறீங்களோ இல்லை இவங்க பக்கம் திருப்பி கொடுக்குறீங்களோ, எனக்கு அது பிரச்சனை இல்லை. கரெக்டாக பேசுகிற பேப்பர்ட்டை கையில் கொடுத்துட்டு, இந்த மதுரை, நீங்கள் மதுரையில் தானே வந்திருக்கீங்க, மதுரை வீரா, நீங்கள் மதுரை ஆனது பாண்டிய மன்னனா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீங்க சொல்லி தான் கேள்விப்பட்டேன். மதுரை ஆனது பாண்டிய மன்னன். கண்ணகிக்கு தப்பா திருப்பு சொல்லிட்டு உட்காந்து சார்ல செத்து போயிட்டாராம். அவனுக்கு வெக்கமான சூடு வரஞ்சு அவன் செத்தான். ஏய் மாமா, உனக்கு 2000 ரூபாய் சேர்த்து கொடுக்காம இருந்தேன். இப்பயும் சேர்த்து நீங்க ரொம்ப நல்லவர் நடுவர்களே. இப்பயும் சேர்த்து கொடுக்குறேன். அருண் சம்பளத்தை உங்களுக்கு சேர்த்து கொடுக்குறேன். அவன் எம்டியா பஸ் காசு இல்லாமல் வாடகைக்கில் ஊருக்கு போட்டு. நீங்க ரொம்ப கரெக்டா தான் தீர்ப்பு எல்லாம் பாண்டிய மன்னன் மாதிரி அப்படி தவறாம அழகா தீர்ப்பு சொல்வீங்கன்னு நம்பி வாய்ப்பளித்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி கூறி வருகிறேன். நன்றி வணக்கம். இப்பொழுது நிறைவா மனநிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை. நீங்கள் என்னதான் கிராமத்துக்கு சொன்னால் கூட நகரத்துக்கு வந்து பாருங்க, அப்போ தெரியும் அதுக்குள்ளே என்னென்ன சூட்சுமங்கள் இருக்குது, என்னென்ன சுவாரஸ்யங்கள் இருக்குது அப்படின்றத ஒரு பட்டிமன்றத்தினுடைய சூறாவளியாக நிறைவாக இறங்குறது கஷ்டம். நிறைவாக நகர வாழ்க்கை தான் நாகரிகமான வாழ்க்கை, நயமான வாழ்க்கை சொல்வதற்காக அன்னலட்சுமி அவர்களுக்கு உற்சாகமான ஒரு கரகோசை கொடுக்கும். நல்லா நீங்க நேரம் நிமிர்ந்து உட்காருங்க. கிராமமா நகரமான்னு கேட்டீங்க. நடுவர் அவர்களே, மார்கழி மாசத்துல பேயிறது பனி. எங்களை 3 பேரை எதிர்த்து பேச வந்திருக்கிறதுக்கு 3 சனி. எங்க 3 பேரோட பேச்சோட ஸ்டைலே தனி. இனிமே எதிர்த்து பேசுவ இனி, பட் நடுவர் பேச்சு ஒவ்வொன்னு ஹனி. நடுவர் அவர்களே, நாங்க ஏன் நகரத்துக்கு பேச வந்திருக்கோம் தெரியுமா? நாங்கெல்லாம் மாடர்ன் கேர்ள்ஸ். அப்படி கேர்ள்ஸா? பார்த்தா அறிகுறியே தெரியலங்க. எஸ், we are modern girls. ஐடி ப்ரூஃப் இருக்கா உங்களுக்குலாம்? நீங்க பியர் மாடலாம் முதல்ல கேர்ள் இருக்கு, ஐடி ப்ரூஃப் இருக்கா? அதாவது நகரத்துக்கு கிராமத்துக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? ஏன் நகரம்னு பேர் இருந்துச்சு தெரியுமா? கிராமத்துல இருந்து எல்லா வேலைகளையும் தேடி தேடி நகர்ந்து வந்ததுனால தான் எங்களுக்கு பேர் நகரம். இதே அவங்களுக்கு பேர் தெரியுமா? கிராமம். கிராமம் முன்சீட்ல எப்படி தூங்குறாரு பச்சை கலர் சட்டை. நகரத்துக்கு கிராமத்துக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? நாங்கெல்லாம் ஐடிலே வேலை பார்ப்போம், நைட்டிலே வேலை பார்ப்போம். இவங்க என்ன பேசிருக்கணும்? நாங்க சிட்டிலையும் வேலை பார்ப்போம், சட்டிலையும் வேலை பார்ப்போம் சொல்ல முடியும்? இதெல்லாம் வந்து பேச்சு கிடையாதுங்க. பேச தெரிஞ்ச ஒரு அளவோட பேசுங்க. நடுவர் அவர்களே, நாத்து முடிய புடிங்கி போட்டா அது கிராமம். இது அதோட மோசமா இருக்கும் போலயே. நாத்து முடிய பார்த்து புடிங்கி போட்டா அது கிராமம். நாத்தனார் முடிய புடிங்கி போட்டா நகரமா? என்னங்க அநியாயமா இருக்கு. நாத்து முடிய புடிங்கி போட்டா அது கிராமம். புருவ முடியவே புடிங்கி போட்டா அதுதான் எங்க நகரம். நீங்க பயிரை வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, நாங்க உயிரை வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? கிராமத்து பெண்களுக்கு நகரத்து பெண்களுக்கு ஒரு வித்தியாசம் தான். நடுவரர்களே, இருக்கக்கூடிய கூந்தல ரிப்பன்ல கட்டி கட்டி அழகு பார்த்தா அது கிராமத்து பெண்கள். இது மாதிரி இருக்கிற நீளமான கூந்தலைய அரைகுறையா வெட்டி அழகு பார்த்துதான் எங்க நகரத்து பெண்கள். நகரத்துல என்ன இல்லைன்னு நான் கேட்கிறேன். கிரிக்கெட்டுக்கு சேப்பாக்கம், சினிமாவுக்கு கோடம்பாக்கம், மருத்துவத்துக்கு கீழ்பாக்கம், விமானத்துக்கு மீனம்பாக்கம். நடுவரவர்களை மலையேறி பார்க்கறதுன்னா ராக்போர்ட், மலையவே தாண்டி போதும்னா அதுதான் ஏர்போர்ட். பாட்டுக்கு பாண்டிச்சேரி,
பாட்டுக்கு பட்டினச்சேரி, பாட்டிலுக்கு பாண்டிச்சேரி. நடுவர் அவர்களே, நகரத்துக்கெல்லாம் மிகப்பெரிய அன்னை அதுதான் எங்கள் சென்னைன்னு உட்கார்ந்துருக்கோன்னு சொன்னா, வந்தாரை வாழ வைக்கக்கூடிய ஒரு நகரம்னா அது கண்டிப்பா நகரம் மட்டும்தான். இவங்க ஏதோ கிராமத்துக்கு பாட்டு போட்டாங்களாம். ஏழே கிராமத்து குடிசையில கொஞ்ச நேரம் வந்து பாருங்கன்னு சொன்னாங்கல்ல. ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். இந்த கிராமத்துல வாழக்கூடியவங்க எல்லாம் சென்னைக்கோ, திருப்பூருக்கோ, கோயம்புத்தூருக்கோ, பெரிய பெரிய மாநகரங்களை போய் பொருளாதாரத்துக்காக வேலை பார்க்க போறாங்கல்ல. இதே திருவிழானா எங்க ஊரை தேடிதான் வராங்க. கொரோனாவுக்கு தப்பிச்சா போதுன்னு கிராமத்தை தேடிதான் வந்தாங்கன்னு 3 பேர் சொன்னாங்கல்ல. ஏன் தெரியுமா? சென்னையில இருந்து எவ்வளவு பெரிய மிகப்பெரிய நகரத்துல இருந்தாலும் கிராமத்தை நோக்கி வராங்க. கிராமத்து வாழ்க்கைங்கிறது கொழுந்தியா மாதிரி. நல்லா இருக்கே. கிராமத்து வாழ்க்கைங்கிறது கொழுந்தியா மாதிரி. இதே நகரத்து வாழ்க்கைங்கிறது மனைவி கூட வாழ்றது மாதிரி. பாக்கிறதுக்கு வேணா கஷ்டமா தான் தெரியும் பொண்டாட்டி கூட வாழ்றது, ஆனால் ஒரு சுகம் இருக்கும். அப்பப்போ குழந்தையா வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு திருவிழாவுக்கோ ஒரு நோய் நொடி வந்தா வந்து எட்டி பார்த்துட்டு போறதுதான் கிராமத்து வாழ்க்கை. நடுவர்களே, நகரத்து வாழ்க்கைங்கிறது சாதாரண வாழ்க்கை இல்ல. இப்போ உங்களுக்கு திடீர்னு இந்த ஹோட்டல்ல சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கல, இல்ல ஒரு லெமன் ஜூஸ் கூட கேட்பீங்க. நடுவர்களே, திடீர்னு ஒரு நெஞ்சு வலியோ ஒரு வயிற்று வலியோ வந்தா எங்க போவீங்க? எடுறா காரை, ஆஸ்பத்திரி கொண்டு போடா. எங்கடா 24x7 ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு தேடி தேடி நகரத்துக்கு தான் போவீங்களே தவிர கிராமத்துக்குள்ள உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க மாட்டீங்க. அப்படியே போயிட்டே இருக்கீங்க, உங்க கார்ல பெட்ரோல் தீர்ந்து போச்சு. என்னதான் என்கிட்ட உருப்படியா இருக்கு? என்ன பையில காசு இல்ல, பிட் பாக்கெட் அடிச்சிட்டு போயிட்டான். உங்ககிட்ட உருப்படியா இருக்கதான் 3 தேவதைகள் பக்கத்துல இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய உருப்படி தான் உங்களுக்கு. தேவதைகளா தேவையில்லாத ஆளுகளா அதெல்லாம்? சிரிக்க மாடு பாருங்க. நடுவர்களே, ஒரு கிராமத்துக்குள்ள பட்டிமன்றத்துக்கு போயிட்டே இருக்கீங்க, உங்க கார்ல பெட்ரோல் தீர்ந்து போச்சு. நடுவர்களே, பெட்ரோல் பங்க் எந்த நகரத்துல இருக்கு, எந்த ஊர்ல இருக்குன்னு தேடி தேடி போவீங்களா? எந்த கிராமத்துக்குள்ளயாவது பெட்ரோல் பங்க் வச்சு பாத்துருக்கீங்களா? அப்படியே போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு டயர் பஞ்சரா போயிருச்சு. மொத்தம் வண்டியை வித்துட்டு போனா தானே உங்க ஆசை. என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் செய்ய முடியாது. எங்கேயாவது பஞ்சர் ஓட்டுற கடை கிராமத்துல வச்சிருப்பாங்களா? விடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வண்டியை கட்ட வண்டி மாதிரி நாங்களா டயருக்கு பஞ்சர் ஓட்டுறோம். சரி, உங்க ஊர்ல பூரிக்கு பஞ்சர் ஓட்டுது. பூரி புஷ் நம்பிங்க போச்சுன்னு சொல்லி அதுக்கு செல்லட்டை போட்டு வச்சு காத்திருக்குது, பூரி புஷ்ன்னு வருது. ஒரு டயர் பஞ்சர் ஓட்டுனா கூட விடிய விடிய உட்கார்ந்து காத்து கிடந்து எந்தையாவது ஒரு சிட்டிக்குள்ள போனா மட்டும்தான் பஞ்சர் ஓட்டுற கடையே இருக்கும். நீங்களும் பத்திரமா வீட்டுக்கு போய் சேரணும்னா கிராமத்துல வசதிகள் அவ்வளவா கிடையாது. வசதிகள் அதிகமாக எங்க இருக்கிறதோ அங்கதான் மனநிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்குன்னு நாங்க சொல்ற நடுவர்களே. சத்தியமா நான் கிராமத்து பசங்கள்ட்ட மட்டும் எதுவுமே எதிர்த்து பேச மாட்டேன். நிஜமாடா தம்பி. சேலத்துக்கு ஊர் பேர்லாம் சொல்லலங்க, ஒரு கிராமத்துக்கு போனேன். அங்க எப்போதுமே பட்டிமன்றத்துக்கு பாதுகாப்புக்கு 4 போலீஸ் வந்து நிப்பாங்களா இல்லையா நடுவர்களே? 2 பசங்க டவுசரை திறந்து விட்டு அவசரத்துக்கு போனாயா, எட்டு போட்டு விளாண்டுக்கிட்டே நின்னான். அதுல ஒருத்தன் சொன்னா, ஏன் மச்சான் போலீஸ்கார் வராருடா, பிடிக்க போறாருன்னா. அதுக்கு அவன் சொல்றான், பரவாயில்ல மச்சான், மண்ணுல வீணா போறதா பிடிச்சிட்டு போனா போட்டுட்டாங்கிறான். சத்தியமா கிராமத்து பள்ளிகளை நம்பி மட்டும் நீங்க அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லிடவே சொல்லாதீங்க. ஆனா நகரத்துல பசங்க வாழ்ந்தாலும் கூட எங்களை ஆன்டி அங்கிள்னு கூப்பிட்டாலும் கூட ஒரு மரியாதையோடு கூப்பிடக்கூடிய குழந்தைகளை வளர்க்கறது எதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிராமத்து காட்டிலும் நகரத்து வாழ்க்கையாக தான் இருக்க முடியும். நடுவர்களே, மூட நம்பிக்கையை வளர்க்கறது அவங்கதான், தன்னம்பிக்கையை வளர்க்கிறது கிராமத்தை விட நகரத்து மக்கள் மட்டும்தான். நடுவர்களே, ஏன் தெரியுமா? என்னுடைய அன்பு சகோதரி சொன்னதை போல ஒரு பொண்ணுக்கு மலடின்னு ஒரு பணத்தை கொடுக்கறது நகரத்தை விட கிராமமா மட்டும்தான் இருக்கும். அதை விட கிராமத்துல ஒரு பொண்ணுக்கு கல்யாணமாகி கணவன் இறந்துட்டாருன்னா அவ விதவை, அவ முகத்துல முழிக்காத, அவ முகத்துல முழிச்சிட்டு போனீங்கன்னா எந்த காரியமும் விளங்காதுன்னு நல்ல விஷயங்களை சொல்லி தராதது கிராமம். இதே நகரத்துல ஒரு பெண் கணவனை இழந்துட்டான்னா வெளியில போகும்போது இப்படி மூலியா போகாதம்மா, புருஷன் செத்துட்டா என்ன, ஒரு சின்ன பொட்டுனாலும் நெத்தியில வச்சுட்டு போன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு மறுபடியும் மறுவாழ்வையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா கிராமத்து வாழ்க்கையை காட்டு நகரமாக மட்டும்தான் இருக்க முடியும். நடுவர்களே, ஒரு கிராமம், ஊராட்சி, பேரூராட்சி, நகரம், மாநகரம்னு மாறிக்கிட்டே போகும். என்னைக்காவது ஒரு மாநகரம், நகரம், பேரூராட்சி, ஊராட்சி, கிராமம்னு ஒருபோதும் நிலை மாறியதில்லை என்ற காரணத்தினால் கிராமங்கள் தான் நகரத்தை நோக்கி வருகின்ற காரணத்தினால் நகரத்து வாழ்க்கை தான் மனமகிழ்ச்சியான வாழ்க்கை தருகிறது என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். ஒரு காலம் போன காலத்தில் நம்ம என்னதான் சம்பாரிச்சு லட்சமாக சேர்த்தா கூட நம்மளுக்கு ஒரு ஆசை வரும், சொந்த கிராமத்தில் ஒரு வீடு கட்டணும். ரிட்டையர் ஆன பின்னாடி எவனும் வேணாம்டா. சென்னையில் இருக்குங்க, சென்னையில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா வடபள்ளிலேருந்து டீனருக்கு காரில் போனீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆகும். நடந்து போனீங்கன்னா 10 நிமிஷத்தில் போகலாம். பார்த்தீங்களா? ஒருத்தர் வீட்டில் 3 வாகனம். வண்டி ஓட்டுறவங்களாம் அவ்வளோ மனநோய் ஆயிரம் போல. சும்மா நிற்கிற வண்டி இடிச்சிட்டு வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்றா. இல்லை சொல்லிட்ட டைமில் நீ வேணா சொல்லிட்டு வாப்பணும்.
நெருக்கடி, அவ்வளவு நாய்ஸு, பொல்யூஷன் எல்லாமே இங்கே தாங்க. உண்மையிலே நகரத்தில் இருந்தால் நீங்கள் வசதியாக வாழலாம், கிராமத்தில் மட்டும்தான் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்றது. நீங்கள் சென்னையில் இருந்தீங்களே, கொரோனானோன்னு எத்தனை பேர் செட்டாக ஓடியாந்தான். ரேசாக தூரல் விழுந்துச்சுன்னு வச்சுக்க சென்னையில், கட்டுறா 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 கட்டுறா, அதுவும் கீழ் வீட்டுக்காரெல்லாம் பதறிடுவேன். ஐயோ வரப்போகுது, டயரை வாங்க, அதை வாங்க, விடு. சின்ன மழை பெஞ்சாலே பதறிடுறான். அப்போ எங்கே எல்லாம் ஓடியாந்தான் கிராமத்துக்கு. தீபாவளி வரட்டும், ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னையே எம்டி ஆகி போயிடும், பூரா அங்கே வந்துடுவான். பொங்கல் வரட்டும், எங்கே கொண்டாட வரான்? சொந்த கிராமத்துக்கு வரான். சொந்த கிராமம் அந்த ஒரு வருஷம் அங்கே ஓடி ஓடி களைச்சதை, அந்த களைப்பு நீங்கிறதுக்கு சொந்த கிளவியை வந்து பார்த்து, கிராமத்தில் நான் பழைய நண்பர்களை பார்த்துட்டு திரும்புகிறப்ப கிடைக்கிற மனநிறைவு வேறு எதில் இருக்காது. அதனால் கிராமத்தில் இருக்கவங்க நகரத்தில் வந்து போலியான வாழ்க்கை நான் பார்க்குறேன். நிறையா பொய்யா பேசுகிறாங்க. மாப்பிள்ள உங்களை மாதிரி ஆஹா ஓஹோன்னு எதுக்கு எடுத்தாலும் நடிக்கிறான். கிராமத்தில் தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் துடிக்கிறான். ஒரு ஆள் கீழே விழுந்துட்டான்னா வே மாப்பிள்ள 120 வண்டியை கட்டி இதை கட்டி அந்த வீலை வச்சு வீல் சுற்றுறது, கிணத்துல விழுந்துட்டா எல்லா மருந்து தெரியுது. ஆனால் நகரத்தில் விழுந்திருக்கான், டூலர் விட்டு இறங்காமலே கேட்குறேன் என்னாச்சு, ஒரு ஆள் செத்துட்டார், ஒரு ஆள் தானாக்கும். அது ஒரு பொருட்காட்சி மாதிரி பார்த்துட்டு போகிறான். அதில் ஏன்னா ஆட்டுக்குட்டி செத்தாலே 50 பேர் வந்து விசாரிச்சுட்டு போகிறாங்க. ஆட்டுக்குட்டி செத்து போனதுக்கு 50 பேர் வந்து விசாரிச்சு போகிறான். நடு ரோட்டில் மனுஷன் செத்து கிடக்காங்க, செல்ஃபோனில் செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ போட்டுருக்கேன் ஃபேஸ்புக்கில், செத்தவருடன் ஒரு நாள் அப்படின்னு. அதில் கீழே கமெண்ட்ஸ், நல்லா செத்துருக்கேன், அவனே செத்து போயிட்டு அதில் எப்படி நல்லா சாவேன். இதை வந்து ஒரு வேடிக்கையாக பார்க்குறீங்க. ஆனால் உணர்வாக இருக்கிறது. மனிதர்கள் குறைவு கிராமத்தில், ஆனால் மனித நேயம் அதிகம் என்பதை நீங்கள் நான் வச்சுக்கிறணும். ஆட்டுக்குட்டி செத்ததுக்கு, காளமாடு செத்துக்கு வந்து 300 பேர் விசாரிக்கிறான்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இதை விட மனித நேயம் என்ன வேணும்? வெளியூர் போனால் வேகமாக நைட்டு என்ன வீட்டுக்கு போகணும், ஆடு மாடெல்லாம் பட்னியாக கிடக்குன்னு சொல்லி மனுஷன் பட்னியாக கிடக்கிற மாதிரி வரும்போதே அதுக்கு இலை கொலையை கொண்டு வந்து போட்டு அதை பசியாற்றி பார்க்குறான் பார்த்தீங்களா. அவன் தாங்க தூய்மையான மனிதவாய். அப்படியாப்பட்ட மனிதர்கள் உடைந்த வீடுகளாக இருக்கும், உடையாத மனங்களாக இருக்குது இன்னும் கிராமத்தில் தான் என்று சொல்லி ஆரம்பத்திலேருந்து சொன்னதாக தான். நிறையா மன நிம்மதி, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நிறைய வாழ்க்கையை வந்து சொந்த ஊரில் என் சொந்தக்காரன் முன்னுக்கு என்னை அடக்கம்னு நடக்கிறேன் பார்த்தீங்களா. அந்த அருமையான வாழ்க்கை கிராம வாழ்க்கையில் தான், கிராம வாழ்க்கை தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.